சேலம் சென்னை 8 வழி ரூட் தேவையில்லை அப்படின்னு எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, சேலம் டு சென்னை போறதுக்கு 3 வழி இருக்குங்க. அதுல ஒரு வழி தான் நான் நிக்கிற இந்த இடம் சேலம் உளுந்தூர்பேட்டை வழியா சென்னைக்கு போற ரூட்டுங்க. இந்த உளுந்தூர்பேட்டை டு சென்னை போற வழியிலேயே 8 இடத்துல 2 வழி சாலையா இருக்கு. இதை 4 வழி சாலைகள் செய்தாலே போதும், மக்கள் நேரமும் மிச்சமாகும், அதே மாதிரி விபத்துகளும் குறையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதோடைய பணிகள் பார்த்தீங்களா நடந்துட்டு இருக்குது. இப்ப இதுக்காக பாராளுமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு பேசினாரு. அதே போல மத்திய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், சென்ட்ரல் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள்கிட்டையும் இதை பத்தியும் பேசியிருந்தாரு. இதுக்கான அதன் விளைவா, அதன் பயனாக இந்த ஃபண்ட் ஒதுக்கி இன்னைக்கு பாருங்க இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா பழைய ரோடு, இது புது ரோடு. நான் இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் கிட்ட கேட்டப்ப அங்க பாருங்க பின்னாடி ஜேசிபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியும். நான் அவங்க கிட்ட கேட்டப்ப இன்னும் ஒரு 1 மந்த்ல இது பினிஷ் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணாவுடைய தனி மனித முயற்சி மட்டுமே இந்த வெற்றிக்கு சாத்தியம்ங்க.